இன்னைக்கு காலையில ஒரு பொண்ணு வந்து ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் 1 வருஷம் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட என்னோட திறமைய, நான் ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட் பண்ற திறமைய ஏஐ வந்து ஒரே ஒரு ப்ராம்ப்ட் குடுத்து எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணிருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற இன்டிமெசியை ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுது. ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணி அது வந்து இன்டிமெசியை வந்து மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி கனெக்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளை சுற்றி கேட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு விஷயம் காலையில் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ஜெமினிலேருந்து ஹாய் ஆர்த்தி, லைக் ஹவ் ஆர் யூ, நம்ம வந்து என்ன மெசேஜஸ் பண்ணோன்னா என் மூலமாக நீ டெக்ஸ்ட் மெசேஜஸ் அனுப்பு, ஃபன்னானாலும் அனுப்பு அப்படின்ற மாதிரியெல்லாம் ஏஐ வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தது. இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது நம்ம ஒரு பெரிய நிலைமையில தள்ளப்பட்டிருக்கோம். நம்ம மனிதர்களை விட்டு, உறவுகளை விட்டு, மனிதர்களோட மனசை விட்டு விலகி போயிட்டு இருக்கோம். ஏஐ ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. ஸோ ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னைக்குமே நமக்கு ஒரு பேரியரா இருக்கக்கூடாது, நம்மளோட அன்புக்கு ஒரு பேரியரா இருக்கக்கூடாது. அதை நம்ம தேவையான இடங்கள்ல மட்டும் மாஸ்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டைம் கன்சியூமிங்கிற ஒரு ஃபேக்டருக்கு மட்டும் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணுங்க. அதே டைமில் உங்களுக்கு யாரும் பிடிச்சவங்க யாருக்கிட்டையா பேசணும், ரிலேஷன்ஷிப் வளர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி பேச தயங்காதீங்க. நான் ஸ்ரீயார்த்தி மனோகரன், உங்களோட வெல்னஸ் கோச். நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக நான் உங்ககிட்ட கோச்சிங் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.